Hey everyone, welcome back to Infinity Math Solution. This is part 8 of continuity and differentiability. In today's videos, we are going to solve exercise 5.1, sum 26 to 30. Okay, with clear and easy step-by-step explanations. These sums are very important for board exam and competitive exam. So watch full video carefully and practice along with me. Let's start the today class. Okay, part 8ல 5.1 26 out of 13 பார்க்க போறோம். ஓகே, எல்லா கிளாஸ் பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ் பார்ட் 7 பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி சம் தான். என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து இது வரைக்கும் கண்டினியூஸா செக் பண்ணணும், கரெக்டா? பட் இந்த சம் 26 to 30 வந்து கண்டினியூஸ்ன்னு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சம் கே எக்ஸ் ஸ்கொயர் 2x x less than 0 x greater than 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்படி கொடுத்துட்டு இது கண்டினியூஸ், அப்போ இந்த கே என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட் மாதிரி லேம்டா உள்ள கண்டுபிடிச்சலாம், அதே மாதிரி தான். ஓகே, சரி. முக்கியமானது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டெஃபினேஷன்ஸ். கண்டினியூஸ்னா செக் பண்றது என்ன பண்ணணும்? LHL equal to RHL equal to function value. Already know that. அப்படின்னா லிமிட் x tend to c minus x வந்து c இருந்துச்சுன்னா f of x equal to limit x tends to c plus equal to function value. இதான் செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் 26 சம். இங்க பாருங்களேன். இப்போ இந்த சம்ல வந்து now find the value of k so that the function f is continuous. அவங்க continuous சொல்லியாச்சு. ஓகே, at the indicate point. ஓகேவா? கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இன் எக்ஸசைஸ்ல வந்து 26 to 29 வரைக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான். அப்போ 26 இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 5/2 தான் நல்லா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எல் பார்க்கலாம். லிமிட் x tends to 5/2 மைனஸ் பார்க்கணுமா? அப்போ ஏதோ ஒரு நம்பர் அங்க இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எப்படி சொல்றேன்? 5/2 மைனஸ்னா 5/2 வந்து அப்போ இது 5/2 இல்ல, அதுல வந்து ஏதோ மைனஸ் ஆயிருக்கு. அப்போ ஈக்குவல் டு 5/2 வராது, இதான் வந்திருக்கும். கரெக்டா? அப்போ நான் சொல்ல வரது புரியுதா? என்ன சொல்றேன்னா, 5/2 டைரக்டா 5/2னே கொடுத்தாங்கன்னா நீங்க இதை எடுத்துருக்கணும். இது நாட் ஈக்குவல் டு 5/2 5/2 கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் இதுதான். அப்போ எப்படி எழுத போறோம்? லிமிட் x tends to 5/2 ஃபங்க்ஷன் வந்து k cos x by pi minus 2x. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வந்திருக்கும்? இங்க எழுதிடலாம். சப்ஸ்டிட் பண்ணா k cos pi/2 divided by pi minus 2 pi/2. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இருக்கும், கீழே 0 ஆகிட்டு இருக்கும் நமக்கு. ஓகேவா? மேலேயும் நம்ம என்ன வருது? 0 வருது. ஏன்னா cos pi/2 வேல்யூ வந்து 0, k into 0 வந்து 0. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஐடி ஃபார்ம். அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ண போறோம். கரெக்டா? ரூல் யூஸ் பண்றது தான். மேல எதாவது தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ கே காஸ் எக்ஸ் அப்புறம் வந்திருக்கும் மைனஸ் சைன் எக்ஸ். கரெக்டா? டிவைட் பை பைய பண்ணா 0 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2x பண்ணியிருந்தா வந்திருக்கும் -2 வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இது வந்து என்ன இருக்கலாம்?
minus k sin x divided by minus 2 வந்திருக்கும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி கிடைச்சிருக்குது. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் x tends to pi by 2 equal to k sin pi by 2 divided by 2. sin pi by 2 வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்லுங்க போகலாம்? 1. அப்போ k of 1 by 2 அப்போ k by 2 இதான் நமக்கு கிடைச்சிருக்க LHL. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ RHL போட போறோம். கரெக்டா? அதுல லிமிட் x tends to pi by 2 plus f of x. அப்போ இது டேரக்டா பை பை 2 இல்லை, பை பை 2 கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அப்போ நாட் ஈக்குவல் டு பை பை 2 அதே ஃபங்க்ஷன் தான் எடுப்போம். கே காஸ் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 கே காஸ் எக்ஸ் பை மைனஸ் 2x. கரெக்டா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் அதே மாதிரி எல்லா ரூலும் அப்ளை பண்ணிட்டு போட்டிருந்தா நமக்கு சேம் கே பை 2 தான் வந்திருக்கும். கரெக்டா? இதுக்கப்புறம் சிமிலர் இதே ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஓகே, ரிப்பீட் பண்ணிருந்தா கே பை 2 வந்திருக்கும். இப்போ LHL கண்டுபிடிச்சது, RHL கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வேல்யூ அப்போ x ஈக்குவல் டு பை பை 2. அப்போ f of x என்னவா இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? அப்போ f of 5 by 2 என்னவா இருக்கு? 3 வந்திருக்கு. இதுல இருந்து LHL ஏன்னா கண்டினியூஸ் சொல்லியாச்சு, RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. இது மூணுமே ஈக்குவலா இருக்கணும். இதோட வேல்யூ k by 2 ஈக்குவல் டு k by 2 ஈக்குவல் டு 3. அப்போ ஏன்னா ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ k by 2 ஈக்குவல் டு 3 implies k ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்னா இந்த கேவோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும்னா 6ன்னு வச்சு போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும், கண்டினியூஸாக இருந்திருக்கும். ஓகேவா? இதான் 26 சம். 20 சம் சேம் ரிப்பீட்டட் மாரி தான், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இப்போ என்ன போட்டிருக்கோம்? அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 சொல்யூஷன். இப்போ LHL பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம 2 தான் பெருசா இருக்கு. 2 மைனஸ்னா 2ல இருந்து சம் அமௌண்ட் கம்மியா இருந்திருக்கும். அப்போ 2ல இருந்து 1னா இப்போ 2 கொடுத்தாங்கன்னா 1 தானே இங்க இருந்திருக்கும். அப்போ இதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 கே எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கே ஆஃப் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k. கரெக்டா? அதே மாதிரி RHL இது வந்து LHL லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 plus f of x. அப்போ லிமிட் x tends to 2 2 விட பெருசா இருக்குதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன் வந்து 3, ஆன்சர் வந்து 3 தான் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா கண்டினியூஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருக்கணும். ஈக்குவலாக இல்லையா? அப்போ இங்கே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். LHL ஈக்குவல் டு RHL. அப்போ 4k ஈக்குவல் டு 3. அப்போ k ஈக்குவல் டு 3 by 4. அவ்வளோதான். இந்த சமயம் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சு பாருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் 28. சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். கரெக்டா? இப்போ இங்க இது வந்து நான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா ரைட் ஹேண்ட் லிமிட்டா? எவ்வளோ பை பெருசா இருக்கு. அப்போ இங்க இருக்கிறது சின்னதா இருக்கு. எக்ஸை பொறுத்து தான் நம்ம லிமிட்டே ஷிஃப்ட் பண்ணணும். இங்க பெருசா இருக்கு, அப்போ இங்க தான் சின்னதா இருக்கு. இது வந்து LHL. பையை விட பெருசா இருந்தா RHL. அப்படி சூஸ் பண்ணி வச்சுங்க. சும்மா ஒரு சின்னதா மார்க் பண்ணிக்கோங்க, சம் போடுறது ஈஸியா இருக்கும். சொல்யூஷன் அப்போ என்ன எழுத போறோம்? அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை. இது கொடுக்கலனாலும் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை. பை மைனஸ் தான் சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இது வந்திருக்குமா? கேஎக்ஸ் பிளஸ் 1 பை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கே பை பிளஸ் 1.
ஓகேவா? இதுவே RHL பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? லிமிட் x டென்ஸ் டு பை பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்புறம் வந்திருக்கும் 5 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக காஸ் எக்ஸ். கரெக்டா? இப்போ பை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா காஸ் பை. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். காஸ் பையோட வேல்யூ வந்து -1. ஓகேவா? காஸ் என் பை ஈக்குவல் டு -1 பவர் n அர்த்தம். இப்போ இங்க n பைனா இங்க 1 பைனால இது இப்படி தான் வந்திருக்கு. இப்போ காஸ் 1 பைனாலும் பைனாலும் ஒன்று தானே. அப்போ -1 பவர் 1 வந்திருக்கும். ஆன்சர் மைனஸ் வந்திருக்கும். இதே காஸ் 2 பை கொடுத்தனால தான் வந்திருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காஸ் 2 பைனா -1 பவர் 2 ஈக்குவல் டு +1 வந்திருக்கும். கரெக்டா? இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ போடணும் வந்திருக்கும். ஈக்குவல்ட்டுன்னு வந்திருப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு வந்திருப்போம். எங்க ஈக்குவல் வந்திருக்கு? இந்த இடத்துல ஈக்குவல் வந்திருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் பிளஸ் 1. அப்போ பை சப்ஸ்டிட் பண்ணா கே பை பிளஸ் 1. கரெக்டா? இப்போ கண்டினியூஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. LHLோட வேல்யூ வந்து நான் வந்து கிடைச்சிருக்கு கே பை பிளஸ் 1. RHLோட வேல்யூ -1. ஃபங்க்ஷன் வேல்யூ கே பை பிளஸ் 1. இப்போ இது ரெண்டு சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணா ஆன்சர் வராது. அதனால நம்ம இது ரெண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ கே பை பிளஸ் 1 ஈக்குவல் டு -1. அப்போ கே பை ஈக்குவல் டு -1 -1. கரெக்டா? அப்போ கே பை ஈக்குவல் டு -2. கே ஈக்குவல் டு -2/π. அவ்வளோதான். சம் ஒரு மெத்தட் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? மற்றபடி பெருசா இருக்கும். ஆனால் மற்றபடி ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே. 29 அதே மாதிரி தான். இது நீங்களே போடலாம். சரி, இப்போ இதுல எது? இப்போ 5 பெருசா இருக்கா? எக்ஸ் வந்து 5 விட சின்னதா இருக்கு. அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட்ல போகுது. லெஃப்ட் ஹேண்ட் கம்மியா இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட். இது RHL. இது மட்டும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் ஈஸியா போடலாம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 வந்திருக்கும். அப்போ LHL லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5. லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா kx பிளஸ் 1 ஈக்குவல் டு 5k பிளஸ் 1. அதே RHL வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 பிளஸ்ன்னு போடுவோம். RHLனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணலாம்? RHLனா 3x minus 5. 5 போட்டிங்கன்னா 15 minus 5 equal to 10. கரெக்டா? இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ நான் வந்திருப்போம். x equal to 5க்கு என்ன ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணியிருப்போம்? இந்த ஃபங்க்ஷன். கரெக்டா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து kx plus 1. அப்போ இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் 5 வந்து நான் இருக்கும் 5k plus 1. இப்போ இது கண்டினியூஸ் ஆனால LHL equal to RHL equal to ஃபங்க்ஷன் வேல்யூ. LHLோட வேல்யூ நான் வந்திருக்கு 5k plus 1. RHL வேல்யூ வந்து 10 equal to 5k plus 1. இப்போ இது ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5k, ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும்ல. அப்போ 5k plus 1 equal to 10. 5k equal to 10 minus 1. k equal to 9/5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 30. இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுவும் ஒன்று இருக்காங்க. The find the value of a and b such that the function defined as இப்படி கொடுத்துருக்காங்க is continuous function. இது நம்ம கண்டினியூஸா செக் பண்ண சொல்லலை, ஷோ பண்ண சொல்லலை. இது கண்டினியூஸ் தான். ஆனா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சம்ல ரெண்டா போட போறோம். எப்படின்னா இங்க லிமிட் பாருங்க. 2 ஒன்று இருக்கு, 10 இருக்கு. அப்போ 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கு, 2க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கு. அதே மாதிரி 10க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், 10க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சொல்யூஷன்ல அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு, 10 இருக்கு, ரெண்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நம்பர் லைன் வரைஞ்சிருங்க. இங்க 2, இங்க 10.
2க்கு சின்னதா இருக்கு. அப்ப எது பெருசா இருக்கணும்? 2 தான் பெருசா இருக்கும். 2 விட சின்னதா இருக்கணும். 2 தான் பெருசா இருக்கணும். இது 2 விட சின்னதா இருக்கா? அப்போ இங்க ஃபங்க்ஷன் 5 வந்திருக்கும். இங்க 5 வந்துச்சுன்னா ax பிளஸ் b வந்திருக்கும். கரெக்டா? இங்க பாருங்க 10க்கு சின்னதா இருக்கணும். 10 தான் பெருசா எக்ஸ் தான் இருக்கும். சின்னதா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ax பிளஸ் b தான் இருக்கும். கரெக்டா? இதுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 21. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ சொல்யூஷன் சம் போடலாம். நல்லா பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நீங்க எழுதிட்டீங்கன்னா சம் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ LHS லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 வச்சு போடலாம் முதல்ல. x ஈக்குவல் டு 2க்கு அப்போ 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கும்? 2 மைனஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 5. அப்போ இதோட ஆன்சர் வந்து 5. ஓகேவா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 plus f of x அப்போ லிமிட் x tends to 2 f of x வேல்யூ ax plus b. ஓகே 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 2a plus b. முடிஞ்சிச்சா? இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ x ஈக்குவல் டு 2க்கு பார்க்க போறோம். அப்போ எங்க வச்சிருப்போம்? எங்க ஈக்குவல் டு 2 இருக்கு? இங்க தான் ஈக்குவல் டு இருக்கு. அப்போ f of x வந்து என்னவா இருக்குன்னா 5. அப்போ f of 2 வந்து 5னே கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம எப்படி பண்றது? LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா வந்திருக்கு, இங்க 5 வந்திருக்கு. ரெண்டாவது வந்துருக்கு 2a பிளஸ் b வந்திருக்கு. மூணாவதுக்கு 5 வந்திருக்கு. அப்போ இதை பத்தி கம்பேர் பண்ணிக்கலாம். 2a பிளஸ் b ஈக்குவல் டு 5. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10க்கு செக் பண்ணலாம். அதே மாதிரி LHL போட்டுட்டு லிமிட் x tends to 10 minus f of x equal to limit x tends to 10 f of x கூட என்ன பண்ணணும்? ax plus b. அப்போ 10 சப்ஸ்டிட் பண்ணா 10a plus b. ஓகேவா? இதே RHL செக் பண்ணா லிமிட் x tends to 10 plus f of x equal to limit x tends to 10 f of x வேல்யூ வந்து 21 வந்திருக்கும். ஆன்சர் 21. இப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போ x ஈக்குவல் டு 10 எங்க வந்திருக்கு? கேட்டது அந்த ஈக்குவல் டு இங்கே தான் இருக்கு. அப்போ f of x ஓட வேல்யூ வந்து 21. அப்போ f of 10 ஓட வேல்யூ 21. இதெல்லாம் சொல்லலாம் LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. கரெக்டா? அப்போ LHL ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 10a plus b. RHL ஓட வேல்யூ 21. ஃபங்க்ஷன் வேல்யூ 21. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா 10a plus b equal to 21. நமக்கு இது ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 2. கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ண போறோம். எந்த மெத்தட் வேணாலும் சால்வ் பண்ணலாம். 2a plus b equal to 5. இங்க வந்து 10a plus b equal to 21. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? இங்க மைனஸ் சிம்பிள், இங்க மைனஸ் சிம்பிள், இங்க மைனஸ் சிம்பிள். அப்போ இது கேன்சல் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? 10ல 2 போச்சுன்னா 8, பெரிய நம்பர் 10 இருக்கிறதுனால மைனஸ் 8a ஈக்குவல் டு 21ல 5 போச்சுன்னா வந்திருக்கும். 21ல 4 போச்சு, 20ல 4 போச்சுன்னா அது 16. அப்போ மைனஸ் 16. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு இருக்கும். அப்போ a ஈக்குவல் டு 16/2 ஈக்குவல் டு 8. ஏவோட வேல்யூ 8 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது போய் ஈக்குவேஷன் 1 ஆர் 2ல சப்ஸ்டிட் பண்ணலாம். எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1லயே சப்ஸ்டிட் பண்ணுமா? a ஈக்குவல் டு 8 சப்ஸ்டிட் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணாம இருக்கும். 2 ஏக்கு பதிலாக 8 பிளஸ் b ஈக்குவல் டு 5. அப்போ 16 பிளஸ் b ஈக்குவல் டு 5. ஓகேவா?
ஏவோட வேல்யூ பாருங்க, சின்ன மிஸ்டேக். என்ன பண்ணியிருக்கோம், ஏவோட வேல்யூ கேன்சல் பண்ணும்போது இந்த 8 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 8 வந்திருக்குமா. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு இங்க 2. அப்போ இந்த இடத்துலயும் நம்ம என்னவா இருக்கும் 2. அப்போ இங்கேயும் 2, இங்கேயும் 2. 2 2 சார் 4 plus b. அப்போ b equal to 5 minus 4 equal to 1. அப்போ implies a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2, b ஓட வேல்யூ 1. இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். சப்போஸ் இதை தவிர வேற எதனா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்காது. ஓகேவா? If you any doubt, mail infinitymax0104@gmail.com. I will try to clear your doubt within 24 hours. Okay, that's all for today's session. I hope exercise 5.1 sum 26 to 30 is clear for you now. Keep practicing mathematics daily and stay confident. See you in the next class. Thank you.